அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு PCOS PCOD குள்ள பிரணயாமா பார்க்க போறோம். அதுல வியாகர்ப பிரணயாமா, உஜ்ஜை பிரணயாமா, சந்திரபேதனா இத பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வியாகர்ப பிரணயாமா. உங்களுக்கு தெரியும், பொதுவா பிரணயாமா பண்ணும்போது சிட் கம்ஃபர்டபிள் போஸ்டர், ஒரு சரியான இருக்கையில் அமர்ந்து கொள்ள வேண்டும். சிட் பத்மாசனா ஆர் வஜ்ராசனா ஆர் சுகாசனா ஏதாவது ஒரு ஆசனத்துல அமர்ந்து கொள்ள வேண்டும். முடியாதவங்க மட்டும் என்ன பண்ணுங்க, சுகாசனத்துல அமர்ந்து கொள்ளுங்க. சுகாசனா சமணம் போட்டு உட்கார்ந்து இருக்கிறதுக்கு பேரு தான் சுகாசனா. நெக்ஸ்ட் ஸ்பைன் ஸ்ட்ரைட், முதுகு தண்டு வளையாமல் நேராக அமர்ந்து கொள்ள வேண்டும். நெக்ஸ்ட் டேக் டீப் பிரீத் இன், மூச்சை இழுத்துட்டு. இப்ப வியாகர்ப பிரணயாமா எப்படி பண்ணுவோம்னு பார்ப்போம். புலி மாதிரி உருமுறது தான் என்னது வியாகர்ப பிரணயாமா. இந்த என்ற சத்தத்தை தொண்டை பகுதியில் எழுப்ப வேண்டும். அது எப்படி பண்ணுவோம்னா சிட் வஜ்ராசனா. இந்த வியாகர்ப பிரணயமால வஜ்ராசனத்துல அமர்ந்து கொள்ள வேண்டும். வஜ்ராசனா முட்டி போட்டு உட்கார்ந்து இருக்கிறதுக்கு பேரு தான் என்னது வஜ்ராசனா. வஜ்ராசனாவில் அமர்ந்து கொண்டு நெக்ஸ்ட் கேட் பொசிஷன்ல வந்துருங்க. கைகளை ஊனி மூச்சை இழுக்கும்போ வயிறு உள்ள போய் முதுகம் என்ன செய்வோம், நம்ம தூக்குவோம். நெக்ஸ்ட் மூச்சை விடும்போ என்ற சத்தத்தை தொண்டை பகுதியில எழுப்பிட்டே என்ன செய்வோம், மூச்சை விட்டுட்டே வருவோம். இதுதான் வியாகர்ப பிரணயாமா. இந்த பிரணயாமா எப்படி பண்ணுவோம்னு பார்ப்போம். நம்ம இப்போ டைகர் பிரீத்திங் பார்க்க போறோம். டைகர் பிரீத்திங்னா வியாகர்ப பிரணயாமா. புலி மாதிரி தொண்டை பகுதியில சத்தம் எழுப்புறது, அதான் இந்த வியாகர்ப பிரணயாமா. நெக்ஸ்ட் இந்த வியாகர்ப பிரணயமா கேட் பொசிஷன்ல இருந்து பண்ணுவோம். அதை எப்படி பண்ணுவோம்னு பார்ப்போம். சிட் வஜ்ராசனா, இதான் வஜ்ராசனா. இந்த வஜ்ராசனா பொசிஷன்ல உட்கார்ந்துட்டு ஸ்பைன் ஸ்ட்ரைட், முதுகு தண்டு வளையாமல் நேராக அமர்ந்து கொள்ள வேண்டும். நெக்ஸ்ட் டேக் டீப் பிரீத் இன், மூச்சை இழுப்போம். மூச்சை இழுக்கும்போ வயிறு உள்ள போய் முதுக தூக்கணும். மூச்சை விடும்போ தொண்டை பகுதியில இந்த சத்தத்தை எழுப்ப போறோம். இதுதான் இந்த வியாகர்ப பிரணயாமா. இப்ப எப்படி பண்ணுவோம்னு பார்ப்போம். கையை 1 feet டிஸ்டன்ஸ் அகட்டி வச்சிருங்க. 1 feet டிஸ்டன்ஸ். டேக் டீப் பிரீத் இன். நான் ஒரு தடவை தான் பண்ணேன், நீங்க இந்த மாதிரி 6 தடவை செய்ய வேண்டும். நெக்ஸ்ட் பார்க்க போறது உஜ்ஜை பிரணயாமா. இன்ஹேல் டு போத் நாஸ்ட்ரில், க்ளோஸ் த ரைட் நாஸ்ட்ரில், எக்ஸேல் த்ரூ லெஃப்ட். மூச்சை விடும்போது தொண்டை பகுதியில இஷ் அந்த சத்தத்தை எழுப்புவோம். இதுதான் உஜ்ஜை பிரணயாமா. உஜ்ஜை பிரணயாமா எப்படி பண்ணுவோம்னு பார்ப்போம். சிட் ஸ்ட்ரைட், ஸ்பைன் ஸ்ட்ரைட், டேக் டீப் பிரீத் இன். இடது கை சின்முத்ரா. ஜீவாத்மா கூட பரமாத்மாவை இணைக்கிறோம். கோபம், அழிவு, மாயை வெளிவிடுறாதான். 3 விரல்களை இப்படி நீட்டி வச்சிருக்கோம். இது பேர் தான் ஷின்முத்ரா. இந்த பொசிஷன்ல தொடை பகுதியில வைத்துக்கொண்டு நாசிகா முத்ரா, விஷ்ணு முத்ரா, பெருவிரல், மோதிர விரல், சுண்டு விரல் ஸ்ட்ரைட்டா இருக்கணும். இந்த நடுவிரலும் ஆள்காட்டி விரலையும் மடக்கி வச்சிருக்கணும். இதுக்கு பேர் தான் நாசிகா முத்ரா, விஷ்ணு முத்ரா. இன்ஹேல் டு போத் நாஸ்ட்ரில், close the right nostril, exhale through left. மூச்சை விடும்போது ஈஷ் என்ற சத்தத்தை நிச்சயம் தொண்டை பகுதியில் எழுப்ப வேண்டும். இதுதான் உஜ்ஜை பிரணயாமா. உஜ்ஜை பிரணயமா 6 ரவுண்ட் என்ன செய்ய வேண்டும், செய்ய வேண்டும். நான் ஒரு தடவை தான் செஞ்சு காட்டியிருக்கேன், நீங்க 6 தடவை என்ன செய்ய வேண்டும், செய்ய வேண்டும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சந்திரபேதனா. சந்திரபேதனா எப்படி பண்ணணும்னா இன்ஹேல் டு த லெஃப்ட், எக்ஸேல் டு த ரைட். இடது பக்கமா மூச்சை இழுத்து வலது பக்கமா விடுறதுதான் என்னது சந்திரபேதனா. அதை எப்படி பண்ணுவோம்னு பார்ப்போம். இடது கை சின்முத்ரா, தொடை பகுதியில் வைத்துக் கொள்ள வேண்டும். வலது கை நாசிகா முத்ரா, விஷ்ணு முத்ரா. இன்ஹேல் டு த லெஃப்ட், exhale to the right. நான் ஒரு சுற்று தான் செஞ்சேன். நீங்க இத மாதிரி 12 ரவுண்ட்ஸ் என்ன செய்ய வேண்டும், செய்ய வேண்டும். நன்றி.